சென்னையில் போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிக்க முயன்ற பாஜக மகளிரணியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், விவரங்கள். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் போலி ஆவணங்களை தயார் செய்து நிலத்தை அபகரிக்க முயன்ற பாஜக பெண் நிர்வாகி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். வடசென்னை கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளராக இருந்து வந்த பாஜக செயலாளர் சாமுண்டீஸ்வரி என்பவர் புதுவண்ணாரப்பேட்டையில் ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் வேறொருவருக்கு விற்பனை செய்துள்ள நிலையில் அந்த கட்டிடம் மிகவும் பழமையான கட்டிடம் என்பதனால் அதனை இடித்துவிட்டு கட்டுவதற்காக கடையை காலி செய்துள்ளார். ஆனால் பாஜக நிர்வாகியான சாமுண்டீஸ்வரி அந்த இடத்தை காலி செய்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்குமே சண்டை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் கடையை இடித்து அவர் விரிவாக்கம் செய்துள்ளார். அதற்கும் காவல் நிலையத்தில் புகார் இருந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வருட காலமாகவே இந்த பிரச்சனை நீடித்து வந்தது. இந்நிலையில் அரசியல் குறுக்கீடுகள் தலையீடு இருந்ததனால் இந்த வழக்கில் முடிவுக்கு வராது இருந்த நிலையில் இடத்தின் உரிமையாளரான ஜோசப் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி விசாரணையில் இவர் ஜெராக்ஸ் கடைக்கு சொத்து பத்திரத்தை நகலெடுக்க வருபவர்களின் ஆவணத்தை திருடி அதில் தனது பெயரை மாற்றி மின் வாரியத்தினுடைய பெயரையும் சொத்து வரியின் பெயரையும் மாற்றியிருப்பது தெரிய வந்தது. இது போலி ஆவணங்கள் மூலம் அரசு ஆவணத்தை மாற்றியதன் தொடர்பாக 5 வழக்கின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் இவரை கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.